ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வீடு சுத்தம் பண்ணும்போது நோட்டை கண்டுபிடிச்சேன். இது நான் 5ஆவதுல போட்ட ட்ராயிங் நோட்டு. அதாவது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்புறம் 5 வருஷம் காலேஜ் படிப்பு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த நோட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பென்டன் ஃபேனாக இருந்திருக்கேன். இது பேர்லாம் நான் தெரில, மறந்து போச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டிருக்கேன். எக்ஸலரேட்டு ஏதோ கிராஸ் ப்ரீடான மாதிரி இருக்குது. இதெல்லாம் சைன்லாம் வாங்கியிருக்கேன். இந்த சைன் வாங்கினதை பார்த்தோம்னா ஞாபகம் வருது. ஸ்கூல் படிக்கும்போது இந்த நோட்டை கொண்டு போய் பசங்க மாதிரி சீன் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். அப்போ கூட இருந்த பாலா போனவர் தான் நோட்டை கொண்டு போய் மிஸ்கிட்ட கொடுத்துட்டான். அந்த அம்மா என்ன ஏதுன்னு பார்க்காம பர்சனல் ட்ராயிங் நோட்டில் சைன் போட்டு குட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், பேர் எழுதியிருக்கணும். நான் நோட்டுக்குன்னு எழுதியிருக்கேன். ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இருக்க பேர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு சத்தியமாக மறந்து போச்சு. இதுதான் 5ஆவது படிக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங்கு இப்படி தான் இருந்திருக்கு. அது நம்ம பழைய நோட்டில் எடுத்து பார்த்தா அந்த மெமரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. சட்டுன்னு மாற்றுறேன். எல்லாமே பென்டனாக தான் இருக்கும். இதுக்கு சூப்பரு. என்ன வீடியோ கிளாரிட்டி தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சு நானாக பண்ண ஒரு புது வகையான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலமுருகன் சிப்பாயின் பேர். அதுக்கப்புறம் அண்ணன் அஜித் ஃபேனு, அதனால் அப்போது இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு பேஜுக்கு, அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் இந்த பூமர் வாங்கினா கொடுக்குற டாட்டூன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஆனால் எந்த நோட்டு இது வரைக்கும் கடைசி வரைக்கும் முழுசாக முடிச்சது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பாதியிலே விட்டுறதாச்சு.